இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களை தற்போது மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவதாக இபிஎஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். இபிஎஸ் தனது கண்டன பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தக்கூடிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை அதிலே அவர் சுட்டி காண்பித்திருக்கின்றார். 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு துறைகளில் 5.50 லட்சம் வேலை உருவாக்கப்படும் என்று வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது எனவும், தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 3,50,000 தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் உண்மையில் தமிழக அரசு துறைகளில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களே ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணியமர்த்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தலைமைச் செயலகத்திலேயே பணி ஓய்வு பெற்று ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பிரிவு அலுவலர்கள், சார்பு, துணை, இணை மற்றும் கூடுதல் செயலாளர்கள் நிலையில் பலர் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நிலையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு மாதம் 1 லட்சம் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆலோசகர் பணிபுரிவதற்கு தலைமைச் செயலகத்தில் தற்போது துணை செயலாளர் பதவி நிலைக்கு குறையாத அந்த பதவியிலே ஓய்வு பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் நாளிதழில் விளம்பரம் கொடுத்துள்ளது. இது ஏற்கத்தக்கது அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.